குரு பயிற்சினா என்ன இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ஆஸ்ட்ராலஜிக் லேப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குரு பயிற்சி, அதாவது ஜூபிட்டர் டிரான்சிட்டிங் ஃப்ரம் ஒன் கான்ஸ்டலேஷன் டு தி அதர் கான்ஸ்டலேஷன். அதாவது குரு பகவான் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு டிரான்சிட் ஆகிறாரு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஜோடியாக் சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 ஜோடியாக் சைன் இருக்குது, 12 ராசிகள்: மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் அண்ட் மீன். இப்போது குரு டிரான்சிட் ஆகக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. மிதுனம் அப்படிங்கிறது நம்ம இங்கிலீஷில் வந்து ஜெமினி கான்ஸ்டலேஷன், ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டு கேன்சர். கேன்சர் அப்படிங்கிறது வந்து கடகராசி, இதை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா மிதுனம் வந்து 3வது ராசியாக இருக்குது, கடகம் வந்து 4வது ராசியாக இருக்குது. இந்த இதில் தான் வந்துட்டு நம்ம டிரான்சிஷன் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பிரேக் டவுன் பண்ணலாம். ஸோ வேதிக் ஆஸ்ட்ராலஜி படி பார்த்தீங்கன்னா குரு வந்து பயிற்சி ஆகிறார், ஒரு ராசி வந்து இன்னொரு ராசிக்கு இடம் பெயர்கிறார் அப்படிங்கிறது வந்து நம்ம புரியக்கூடியது. இந்த டிரான்சிஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு அப்படியே ஜம்ப் ஆகிறது இல்லை. ஏன்னா 2 ராசியும் வந்து அப்படியே கோடு போட்ட மாதிரி பிடிச்சது கிடையாது. ஸோ ஜூபிட்டர் வந்து மிதுன ராசிலேருந்து கடக ராசிக்கு அப்படியே ஜம்ப் ஆகிறாரு அப்படிங்கிறது வராது. ஏன்னா 2 ராசியும் வந்துட்டு இப்போ நம்ம கடலில் எப்படி பார்டர்ஸ் வந்து பிரிக்க முடியாது, ஒரு கண்ட்ரி டு இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து கடலில் வந்து பார்டர்ஸ் பிரிக்க முடியாது, நம்பர் அப்ராக்சிமேட் எல்லா இதை வச்சுக்க முடியும். அதே மாதிரி தான் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டலேஷன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து 2 கம்பைண்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு ராசி இன்னொரு ராசி வந்துட்டு ரேடியஸ்க்குள்ளே போட்டிங்கன்னா 2 கம்பைண்டாக வர மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ டிரான்சிஷன்ங்கிறது ஸ்மூத்தாக தான் இருக்கும், அப்படியே ஜம்ப் பண்ண மாதிரி அப்படின்னு வராது. அதனால் ஸோ மிதுனம் டு கடகம் கிராஸ் பண்ணுறதோ இல்லை ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு கிராஸ் பண்ணுறதோ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டிரான்சிஷன் வந்து ஸ்மூத்தாக தான் இருக்கும், நாட் ஆஸ் ஜம்பிங் ஃப்ரம் ஒன் ராசி டு அதர் ராசி. ஸோ குரு வந்துட்டு மிதுன ராசி, அதாவது ஜெமினி கான்ஸ்டலேஷன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிளானட்டும் ஒரு ராசியில் அவங்களுடைய எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ குரு வந்துட்டு மிதுன ராசியில் பகை அப்படின்னு இருப்பார். அதே மாதிரி சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா நட்பாக இருப்பாங்க, நீசமாக இருப்பாங்க, பகையாக இருப்பாங்க, ஆட்சியாக இருப்பாங்க, உச்சமாக இருப்பாங்க அப்படிங்கிறத வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கும். ஸோ குரு வந்து மிதுனத்தில் பகை வீட்டில் இருக்காரு. அடுத்தது கடக ராசிகளை போகும்போது உச்சம் பெறுகிறார், அதாவது அந்த இடத்துல அவருக்கு வந்து பவர் அதிகமாக இருக்குது. ஆட்சி என்ற உச்சம் தான் வந்துட்டு ஒரு பிளானட்டுக்கு வந்துட்டு இந்த கான்ஸ்டலேஷனில் ஹையஸ்ட் பவர் கொடுக்குது அப்படிங்கிறது ரெப்ரசென்ட் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ குருவுக்கு பார்த்தீங்கன்னா கடக ராசியில் உச்சம் பெறுகிறார் அப்படிங்கிறது. இந்த உச்சமான குரு வந்துட்டு அது இருக்கக்கூடிய இடத்துல இல்லாமல் வேதிக் ஆஸ்ட்ராலஜி பார்த்தீங்கன்னா அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் தான் பவராக இருக்கும் அப்படிங்கிற. ஸோ கடகத்துலேருந்து பார்க்கும்போது 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், குருவுக்கு ஜென்ரலாக சொல்லக்கூடியது 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை பார்க்கக்கூடிய இடங்கள் வந்து அவருக்கு பவர், அந்த ராசிகளுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இந்த கடகத்துலேருந்து பார்த்தா விருச்சிகம் 5வது இடத்துல இருக்குது, மகரம் 7வது இடத்துல இருக்குது, அண்டு மீனம் 9ஆம் இடத்துல இருக்குது. ஸோ இந்த 3 ராசிக்காரங்களும் வந்துட்டு லக்னக்காரங்க வந்துட்டு நல்ல பலன்களை பெறுவாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு வேதிக் ஆஸ்ட்ராலஜியில் குறிப்பிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஆஸ்ட்ராலஜிக்கல் லேபுக்குள்ளே வரலாம், ரியாலிட்டி போய் பார்ப்போம். இப்போ இந்த மே மாதம் லாஸ்ட் வீக் இருக்குது, ஜூன் ஃபர்ஸ்ட் வீக். இப்போ கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்கையில் வந்துட்டு ஜூபிட்டர் அண்ட் வீனஸ் இந்த ரெண்டையுமே நீங்கள் பார்க்க முடியும். கீழ்வானத்தில் இருக்கக்கூடியது வந்துட்டு வீனஸ், கொஞ்சம் மேலே இருக்கக்கூடியது வந்துட்டு நல்லா பிரைட்டாகவே தெரியும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி வெறுங்கண்லேயே பார்க்கலாம். வெறுங்கண்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இந்த 2 பிளானட்ஸும் நல்லாவே தெரியும். இப்போது நம்மளுடைய அப்ளிகேஷனுக்குள்ள போவோம். அப்ளிகேஷனுக்குள்ள போயிட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெமினி கான்ஸ்டலேஷன், அதாவது மிதுன ராசியில் தான் இந்த ஜூபிட்டரை காட்டும். ஏன்னா அந்த கான்ஸ்டலேஷன்கிறது என்ன, நட்சத்திரங்களின் வரைபடங்களை வந்துட்டு ஒன்று சேர்த்து காட்டும்போது தான் அந்த கான்ஸ்டலேஷன். இது மிதுன ராசி, இது கடக ராசி, இது சிம்ம ராசி. இந்த நட்சத்திரங்களை சேர்த்து வரைஞ்சி பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரங்கள் ஒன்றா சேர்த்து நீங்கள் வரைஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா நண்டு மாதிரி இருக்குது, 2 பேர் சேர்ந்து சகோதரர்கள் மாதிரி இருக்காங்க, இதை பார்த்தா சிங்கம் மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு இதில் தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ இந்த விஷயத்தை தான் வந்துட்டு கான்ஸ்டலேஷன் ராசிகள் அப்படின்னு குறிப்பிடுறோம். அப்படி பார்த்தா இந்த அப்ளிகேஷன் படி பார்த்தோம்னா இது இன்னும் மிதுன ராசியை விட்டு போகலை. இந்த மிதுன ராசி விட்டு போகாமல் இன்னும் அந்த பார்டரில் இருக்குது அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். பட் நம்ம வேதிக் ஆஸ்ட்ராலஜியில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குருங்கிறது வந்துட்டு பலன்களை முன்னாடியே கொடுப்பார், அவர் பயிற்சியாருக்கு வரக்கு முன்னாடியே கொடுப்பார் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்படின்னா இது கடகராசியோட பார்டரில் என்டர் ஆயிடுச்சு, மிதுன ராசியை விட்டு எக்ஸிட் ஆகுது அப்படிங்கிறத கணக்கு வருது. சரிங்களா? நீங்கள் ரியாலிட்டி நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன்லேயும் மற்றதில் செக் பண்ணி பாருங்கள், இந்த விஷயங்கள் தான் வருது. ஸோ நம்ம வெறும் ஆஸ்ட்ராலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் பார்க்காம ரியாலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கலாம். அந்த காலத்தில் வந்துட்டு வெறும் கண்களை வச்சு தான் இந்த பிளானட் இந்த பொசிஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி தான் சேட்டலைட்ஸ் ஆகட்டும், இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆகட்டும், இதை வச்சுட்டு எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். வேறு பஞ்சாங்கமோ மற்ற விஷயங்களோ அந்த காலத்தில் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது வெறும் கண்களை வைத்துக்கொண்டே அன்றைக்கெல்லாம் வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் கணிச்சிருக்காங்கன்னா மிகப்பெரிய விஷயம்தான். ஸோ இதுதான் நம்ம பழைய அந்த காலத்து விஷயங்களையும் இப்போ இருக்கக்கூடிய சயின்ஸ்க்கான விஷயத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம். ஸோ இப்போது கடகராசியில் ஒரு என்டர் ஆயிருக்காரு அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்தோம். இதே போல் அடுத்த வரக்கூடிய வீடியோஸில் வந்துட்டு நம்ம
ஒவ்வொரு பிளானட்டும் அதனோட வேலைகள் எப்படி செய்யுது, ஒரு ஒரு ராசிலையும் எந்த மாதிரி வேலை செய்யுது, அதனுடைய மித் ஃபேக்டர் என்ன, ரியாலிட்டி ஃபேக்டர் என்ன அப்படிங்கிறத ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம பார்ப்போம். அதே மாதிரி ஜூபிட்டரோட ரெட்ரோகிரேட்னா என்ன, ஏன் ரெட்ரோகிரேட்னு சொன்னாங்க, ரெட்ரோகிரேட் மோஷனால் என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு இம்பேக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றியும், அதனோட ரியாலிட்டி செக் பற்றியும் நம்ம வந்துட்டு அப்கமிங் வீடியோஸ்லாம் பார்ப்போம். ஸோ இதே மாதிரி நம்மளுடைய ஆஸ்ட்ராலஜிக்கல் லேப் சேனலில் சயின்ஸ் அண்ட் வேதிக் ஆஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட கம்பைன்டு விஷயங்களை வரக்கூடிய வீடியோஸில் எல்லாத்துலேயும் பார்க்கலாம். தேங்க்யூ.